இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி இதில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக எப்போதும் வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டிக்கொள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதில் இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வக்ர காலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் தை மாதம் 22ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு 2024 அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை, கிட்டத்தட்ட ஒரு 119 நாட்கள், அதாவது 4 மாதங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்பது நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் வக்ரம்னா என்ன? கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வை தான் வக்ரம் என்கின்றோம். ஆனால் உண்மையில் கிரகங்கள் வக்ர காலங்களில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல் வக்ர கிரகங்களுக்கு பலம் என்பது கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, வக்ர காலங்களில் ஒரு கிரகம் சூரியனிலிருந்து வெகு தூரத்தில், அதாவது சூரியனுடைய ஈர்ப்பு விசையில் இருந்து வெகு தூரம் விலகி அந்த ஒரு கிரகம் தன்னிச்சையாக தனது சுய வேகத்தில் சுற்றும். ஒரு கிரகம் சுய வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகத்துக்கு பலம் என்பது கூடுதலாக இருக்கும். அதே போல் குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர், ஜீவகாரகன் இந்த குரு பகவான். அதே போல் குரு பகவான் நின்ற இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு. குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் என்பது உண்டு. அதே போல் பேரின்ப காரகன் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான், தனக்காரகன், புத்திரகாரகன் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். சரி, இந்த குரு பகவானுடைய வக்ர காலத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் துலாம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. துலாம் அப்படிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் 7வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா தனத்தை சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆவாருங்க. துலாம் ராசிக்குள்ள சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. அதே போல் பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா துலாம் ராசிக்குள்ளே தான் நீதிமான் சனி பகவான் உச்சநிலை பெறுகின்றாருங்க. அதனால் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல் சமநிலை வகிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள். அன்புக்கு அடிப்பணியக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் இரக்கம் கருணை உடையவர்கள். அது மட்டும் இல்லாமல் மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள், செல்வந்தர்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. சரி, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதாவது 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. சரி, இந்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு எப்போ போனார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி தான் குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2024 மே மாதத்தில் இருந்து 2025 மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருப்பார். இந்த இடைப்பட்ட காலத்தில் 2024 அக்டோபர் 9ஆம் தேதியில் இருந்து ஒரு 4 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியில் குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க.
பொதுவாக குரு 8ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு யோகமான இடம் கிடையாது குரு பகவானுக்கு. கோச்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சரிக்கும் போது தான் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. இப்போது 8ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் கௌரவக்காரகன் குரு மறைவாக இருக்கார். பார்த்திங்க அப்படின்னா அவமானம் அப்படிங்கிறது ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதனால் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப விழிப்பாக இருந்துக்கோங்க. அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. அதே போல் 8ஆம் இடத்துல குரு நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, 8 பாலி பட்டம் இழந்தார், பட்டம் பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் 8ல் குரு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், யாரையும் பகச்சிக்கக்கூடாது. உத்தியோகத்தில் ஒரு முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில். சரி, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3க்கும் 6க்கும் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போது 2024 அக்டோபர் 9 வக்ரநிலை அப்படிங்கிறது பெறாரு. சரி, பொதுவாக வக்ரம் பெறும்போது குரு என்ன செய்வார் உங்களுக்கு? இப்போ நார்மலாக இருக்கும்போது குரு 8ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் வக்ரம் பெறும்போது அந்த ஒரு கிரகத்துக்கு பலம் என்பது கூடுதல். அதே போல் ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது அந்த பலன்கள் அப்படியே ஆப்போசிட்டாக செய்யும். அப்போது இந்த ஒரு காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும், வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா குறை அப்படிங்கிறது இருக்காது, பண வருவாயில் குறை அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு கூட அமைஞ்சிரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால குடும்பம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் நல்லதொரு பேச்சாற்றல் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். வக்ர காலங்களில் சரி, நார்மலாக இருக்கும் பொழுதும் குரு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. குரு பார்வைக்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் உண்டு. இந்த ஒரு வக்ர காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கோ அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறதே தீராத ஒரு பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஒரு இடத்துல குரு பகவான் வக்ரநிலை பெறுகின்றார். அப்படிங்கும்போது சில கஷ்டங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த இழுபறியாக இருந்த சில காரியங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. அதே போல் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது சாதகமாக முடியும். இந்த சொந்த பந்த பகை எல்லாமே மாறும். அதே போல் குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதிங்க. 3ஆம் அதிபதி வக்ரம் பெறுகின்றார். அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு திடீர்னு வரன் அமைவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கீங்க. அப்படின்னா 3ஆம் அதிபதி வக்ர நிலை பெறுகின்றார். ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அந்த கிரகத்தின் மேலே அந்த கிரகத்தினுடைய ஒரு ஆதிபத்திய காரகன் நமக்கு ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போது 3ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு இந்த காமம், ஆபரணம், அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்கள், அதாவது நிலையான ஒரு இடம் அதை குறிக்கிறது. அப்போது அதே மாதிரி வேலையாட்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே வக்ரம் பெறும்போது இந்த வேலையாட்களை வச்சு வேலையாட்களுங்கிறத அமைவாங்க. புதுசாக ஏதாவது ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆனால் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். துலாம் ராசி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆபரணங்கள் நிறைய போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பு அப்படிங்கிறது தேவை. பொதுவாக 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருக்க வருதுனால ஆபரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே போல் மனசில் ஒரு 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மன தைரியம் அப்படிங்கிறது குறையும். ஆனால் வக்ர காலங்களில் மன தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவது முக்கியமாக கணவன் மனைவி கூட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வக்ரநிலை பெறுவது அதிர்ஷ்டம். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அது வெற்றி கிடைக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் உள்ளதாக ஒரு சிறப்பாக இருக்கும். ஆனால் முயற்சிகளால் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் 6ஆம் அதிபதி வக்ரநிலை பெறுகின்றார். அப்படிங்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன் கேட்குறீங்க அப்படின்னா அந்த லோன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் செய்கிற காரியம் என்பது வெற்றியில் முடியும். எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வக்ர காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை தான். ஏன்னா குரு 8ல் இருக்கும்போது உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்கும். ஆனால் வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது குறையும், கெடு பலன்கள்ங்கிறது குறையும். ஓகேங்களா? அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் நல்லதொரு மாற்றம், நல்லதொரு முன்னேற்றம், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு அற்புதமான ஒரு பலன்களை இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் ஒரு நல்ல ஒரு காலம் என்பது பிறக்க இருக்கின்றது. ஏன் அப்படின்னா 2025 மார்ச்சுக்கு பிறகு 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கின்றார். அதே போல் 2025 மேக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கின்றார்.
விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது வாழ்க்கையில் நல்லது ஒரு உயர்வு, ராஜயோக பலன்கள் என்பது நடக்க இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வருங்காலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த வக்கர காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றமான பலன்கள் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்கார். அந்த குருவின் வீட்டில் ராகு இருக்கார். ஸோ ராகு வக்ரகதியில் இருக்கார். அதே போல் 5ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார். 12ஆம் இடத்துல கேது வக்ரகதியில் இருக்கார். அப்போது வருட கிரகங்கள் எல்லாமே வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பு தான். இந்த எதிர்பாராத திருப்புமுனை, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இது எல்லாமே இந்த வக்ர காலகட்டங்களில் பார்க்க முடியும் துலாம் ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை இந்த ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.